நாங்கள் டெல்லிக்கு போன விஷயம் நமது தமிழகத்தில் 6-7ஆம் நூற்றாண்டுகளில் ஆண்ட பெரும்புடு முத்தையர் மன்னன் அவருடைய தபால் தலை வெளியிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் இருந்தது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தபால் தலை வெளியிட உத்தரவிட்டு மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய இல்லத்திலே வைத்து அந்த தபால் தலை வெளியீட்டு விழா நடந்தது. மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு டாக்டர் எல்முருகன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வை முடித்துவிட்டு உடனடியாக நாங்கள் உள்துறை அமைச்சரையும் சந்தித்தோம். அதே நேரத்தில் ஒர்க்கிங் பிரசிடென்டாக அகில இந்திய அளவில் ஒர்க்கிங் பிரசிடென்டாக பொறுப்பேற்றிருக்கிற நமது நபீன் அவர்களையும் எங்களது அகில இந்திய தலைவர் அவர்களையும் சந்தித்து ஒரு மரியாதை சந்தித்து விட்டு வந்தோம். டெல்லிக்கு போன விஷயம் அவ்வளவுதான். சார், இதெல்லாம் இப்போ இவ்வளவு 5 வருஷம் ஆச்சு. திமுக எதை எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறது, மொழியை பத்தி பேசுறது, கேந்திர வித்யாலயா வேண்டான்னு சொல்றது, நவோதயா வித்யா ஸ்கூல் வேண்டான்னு சொல்றது, இதெல்லாம் திமுகவுடைய ஒரு மடைமாற்று செயல். இது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நோக்கத்தில் திமுக செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த 4.25 வருஷத்துல இதுவரையும் அந்த மாதிரி எந்த செயல்களையும் திமுக அரசு செய்யல. மத்திய அரசோட மோதல் போக்குல இருந்துட்டு இருக்கு. மத்திய அரசு ஆட்சினால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு காங்கிரஸ் லீடர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஏன்னா ரேஷன் கடையில மத்திய அரசு 5 பைசா வாங்காம ஃப்ரீயா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன மத்திய அரசு மக்களுக்கு எதிராக செயல்படுதா? இன்னைக்கு சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றோம். இன்னைக்கு வேலூருக்கு 2 மணி நேரத்துல வந்துடுறோம். 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை போடுறோம். அது மத்திய அரசு செஞ்சது. வந்தே பாரத் ரயில் 12 ரயில் தமிழகத்துக்கு வந்திருக்குது. வந்தே பாரத் ரயில் அது யார் செஞ்சது? மத்திய அரசு செஞ்சது. இப்படி இன்னைக்கு 14,000 கோடி 83 லட்சம் பணம் மத்திய அரசு இந்த 5 வருஷம் மோடி அவர்கள் வந்த பிறகு கொடுத்திருக்கிறாங்க. இது கூட தெரியாம அவங்களும் சொல்றாங்க, நீங்களும் அதை கேட்கறீங்க. இளைஞரணி மாநாட்டில் தமிழக முதல்வர் அமித்ஷாவை மறைமுகமாக பேச முடியாது. எப்படி என்ன சொல்லியிருக்காங்க? சங்கி படைகளை தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மாத்தி இவங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான். இவங்க என்ன படைகள்னு என்னங்க இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசக்கூடிய பேச்ச ஒரு நாகரிக அதாவது நாகரிக பாஜக இப்ராஹிம் சார் போற இடத்துல மாவட்ட பாஜக பெரும்பாலும் கலந்து அவர் புறக்கணிக்கிறாங்களா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட பாஜக வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலே அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அவரை யாரையும் ஒதுக்க முடியாது, யாரும் கலந்து கொள்ளன்னு சொல்லலாம் முடியாது. யாரு அறிவிச்சிருக்கிறாங்க? அது என்ன அர்த்தம் இருக்கிறது அதுல? அதாவது ஒரு கடவுளை கும்பிடணும், கார்த்திகை மாசம் தீபம் ஏற்றணும், இதெல்லாம் காலங்காலமாக இருந்து வந்துட்டு இருக்கிறது. இதுல தீபம் ஏற்றணும்னு ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு. அந்த தீர்ப்பு தவறுன்னு சொன்னா எப்படி அதுல இருக்க முடியும்? இதுக்கு போராட்டம் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அவர் போராட்டம் எதுக்கு அறிவிக்கணும்? வேங்கவே இல்லை, கண்டுபிடிக்கல, நீ கூட்டணியில் இருக்க, அதுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கணும். இன்னும் வேற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்ல இன்னும் நிறைய கஷ்டத்துல இருக்காங்க, அதுக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கணும். நீங்க கள்ளக்குறிச்சியில 65 பேர் செத்து போனாங்க சாராயங்குறிச்சி, அதுக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கணும். கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க, அதுக்கு நீங்க போராட்டம் அறிவிக்கணும். இதை விட்டு போட்டு நீங்க இதுக்கு போராட்டம் அறிவிக்கணும்னா என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தெரியல. உண்மைதான். என்னன்னாக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ட்ரோல்ல இன்னைக்கு காவல்துறை இல்ல, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போயிடுச்சு. மதிப்புக்குரிய எங்களது நான் பெரிதும் மதிக்கின்ற நமது அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அவுட் ஆஃப், அதுலயும் காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடுச்சு. சார், அதே மாதிரி சோளிங்கர்ல ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுங்க சார், திருத்தணியில உண்டி வச்சு தனியா வசூல் பண்றாங்க இந்திய அறநிலையத்துறை. அது முறையா பண்றது இல்ல, சீல் வச்சு பண்றது இல்லன்னு சொல்லிட்டு ஒரு தோம உண்டின்னு ஒண்ணு வச்சு அறநிலையத்துறை அதிகாரி செயல்படுறதா பாஜக நம்ம குற்றச்சாட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை? நிச்சயமா உண்டியில் வச்சு பண்ணும்போது எல்லாமே கணக்கில் வரணும். கணக்கில் வராம எந்த எது செஞ்சாலும் அது தவறானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.